நண்பர்களுக்கு வணக்கம். இன்றைக்கி ஒரு மீன் குழம்பு தான் செய்ய போகிறோம். மீன் குழம்பு எல்லாருக்குமே நிறைய டைப்பாக மீன் குழம்பு பண்ணுவாங்க. ஆனால் இது ஏற்கனவே மீன் குழம்பு ஸ்பெஷல் மசாலா ஒன்று நான் அப்லோட் பண்ணியிருக்கேன். அதை வச்சு பண்ணக்கூடிய ஒரு குழம்பு ரொம்ப சுவையாக இருக்கும். வாங்க இப்போ அதுக்கு என்னென்ன பொருட்கள் தேவைன்னு பார்ப்போம். ரொம்ப கம்மியான பொருள் தான். மீன் ஒரு 1/2 kg எடுத்துருக்கிறேன். தக்காளி, பச்சை மிளகாய், கருவேப்பிலை, வெங்காயம், மீன் ஸ்பெஷல் மசாலா பவுடர், புளி. நான் இன்றைக்கி குடம்புளி எடுத்திருக்கேன். இப்போது மிக்ஸி ஜாரில் நான் ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மீன் ஸ்பெஷல் மசாலா எடுத்திருக்கேன். தக்காளி, 2-3 பீஸ் வெங்காயம் போட்டு நல்லா மையாட்ட அரைச்சிடணும். இப்போது ஒரு சின்ன தக்காளியை சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணி சேர்த்துருக்கிறேன். புளி நான் குடம்புளி யூஸ் பண்ணுறேன். மற்ற புளியை யூஸ் பண்ணுறவங்க இந்த மீனுக்கு எவ்வளோ புளி வேணுமோ அதை போட்டுக்கலாம். பச்சை மிளகாய், அரைச்ச மசாலா இதையெல்லாம் போட்டு எவ்வளோ திக்னஸ் நமக்கு வேணுமோ, எவ்வளோ தண்ணி வேணுமோ அந்த அளவு தண்ணி சேர்த்து நம்ம அதை கொதிக்க விட வேண்டியதான். இப்போது நமக்கு தேவையான அளவு தண்ணி ஊற்றியாச்சு. கருவேப்பிலை கொஞ்சம் மேலே போட்டுக்கலாம். இந்த குழம்புக்கு நம்ம தேங்காயெலாம் தேவையில்லை. இது ஒரு டயட் குழம்புன்னு கூட சொல்லலாம். ஏன்னா இதில் தேங்காய் சேர்க்க மாட்டோம். தாளித்து கொட்டுறது கூட ஆப்ஷனல் தான், வேணும்னா தாளிச்சிக்கலாம். இப்போ கருவேப்பிலை போட்டாச்சு. உப்பு, குழம்புக்கு தேவையான உப்பு போட்டுக்கலாம். போட்டு இதை கொதிக்க விட வேண்டியதான். நல்லா ஒரு கொதி விட ஆரம்பிக்கும்போது ஒரு மூடி வச்சு நம்ம இதை வேக விடணும். மீன் வேகிறது ரொம்ப சீக்கிரமாகவே வெந்துடும். இப்போ இது வெந்துட்டுருக்கட்டும். அதுக்கு இடையில் நான் இன்னும் இந்த மீன் குழம்புக்கு ஒரு சைட் டிஷ் சொல்ல போகிறேன். இந்த மீன் குழம்பு இப்போது ரெடி ஆயாச்சு. நான் இதை ஆஃப் பண்ணிடுறேன். சைட் டிஷ் என்ன அப்படின்னா, பொதுவாக மீன் குழம்புக்கு மீன் பொரிப்போம். இந்த மாதிரி பொரிக்கும்போது அந்த பிளேட்டில் இருக்கக்கூடிய கொஞ்சமான அந்த மீன் பொரிப்பு மசாலாவில் கொஞ்சம் ஆனியனை நீல வாக்கில் கட் பண்ணி போட்டு கருவேப்பிலை, உப்பு போட்டு ஒரு பெசரி விட்டுட்டு அந்த மீன் பொரித்த எண்ணெயிலையே போட்டு லைட்டாக வதக்கி எடுத்துட்டோன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். இது மீன் குழம்புக்கு சூப்பரான காம்பினேஷன். கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ மீன் குழம்புக்கான தாளிப்பு. இந்த தாளிப்பு முற்றிலும் ஆப்ஷனல் தான். நான் தாளிக்கிறேன். இது வேண்டான்னு சொன்னால் சிம்பிளாக தாளிப்பு இல்லாமலே நம்ம இதை பண்ணலாம். ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நார்மலாக தாளிக்கிறதுக்காக யூஸ் பண்ணக்கூடிய கடுகு, வெங்காயம், கருவேப்பிலை இது கோல்டன் ப்ரௌன் ஆன உடனே எடுத்து நம்ம கறியில் கொட்டிட்டோம்னா சூப்பர் மீன் குழம்பு ரெடி ஆயிரும். இந்த தாளிப்பு முற்றிலும் ஆப்ஷனல் தான். டயட் கான்சியஸ் உள்ளவங்க இதை தாளிக்கவும் வேண்டாம், தேங்காயும் போட வேண்டாம். சூப்பராக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள். ரொம்ப பிடிச்சிருந்தா உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி கொடுங்க. இன்னும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ரெசிபியோட மீண்டும் சந்திப்போம். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.